நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவித்த பெண்ணுக்கு உறவினரின் அனுமதியின்றி கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரின் மனைவி கார்த்திகா இவர் கர்ப்பமானதை அடுத்து நெல்லையில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் மகப்பேறிற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கார்த்திகா அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த நவம்பர் 25ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவரது உறவினர்களுக்கு எந்தவித அறிவிப்பும் கொடுக்காமல் கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கார்த்திகாவிற்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மீண்டும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கார்த்திகாவுக்கு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டதற்கு கருத்தடை சாதனம் முறையாக பொருத்தப்படாததே காரணம் என்பது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் கார்த்திகா தற்போது அபாயகர கட்டத்தில் இருக்கும் நிலையில் அவரை டிஸ்சார்ஜ் செய்து மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பிவிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பெண்ணின் உறவினர்கள் மற்றும் இந்து முன்னணி வழக்கறிஞர்கள் சார்பில் நெல்லை மாவட்ட பொது சுகாதார பணி இணை இயக்குநரிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முறையாக உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கவனக்குறைவாக செயல்பட்ட நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் கட்டாய கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான தரவுகளை முழுமையாக ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.